ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மீன ராசி, மீன லக்ன, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையனுமான குரு 2ஆம் இடமான மேஷத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் மேன்மையே. நினைத்த பதவி, இடமாற்றம், வேலை மாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு என பல வகையிலும் ஃபைனான்சியலாகவும் தொழில் வியாபார வகையிலும் மேன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறார். குரு பார்வை 6ஆம் இடமான சிம்மம், 8ஆம் இடமான துலாம், 10ஆம் இடமான தனுசில் விழுகிறது. உங்கள் எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். புதிய கடன்கள் ஏற்படும். இதுவரை நிலுவையில் இருந்த வம்பு வழக்குகள் முடிவடையும். தொழில் வியாபார விஷயங்களில் கேட்கவே வேண்டாம். எப்போதும் இருந்ததை விட இப்போது சந்தோஷமாக இருப்பீர்கள். 2-9 குடைய செவ்வாய் பிப்ரவரி 4 முதல் 11ஆம் இடமான கும்பத்தில் உச்சமாகிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். செவ்வாய் தனாதிபதியாக இருந்து உச்சமடைவதால் பணவரவு வகையிலும் நன்மையே. ஸ்திர சொத்துக்கள் வகையில் வரவு இருக்கும். 3-8 குடைய சுக்கிரன் மாத முதல் பாதியில் 10ஆம் இடமான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 11ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு ஓரளவு சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடாகி நடக்கும் வாய்ப்பு அதிகம். காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். பெண்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படாமல் விலகி இருப்பது நன்மை. 4-7 குடைய புதன் மாத முதல் பகுதியில் 11ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆனால் மேற்படிப்புக்கோ ஆராய்ச்சி கல்விக்கோ அதிகம் செலவு செய்ய நேரிடும். 11ஆம் இடத்தில் இருக்கும் 4 கிரக கூட்டணியால் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு, மனை, வாகன யோகம் ஏற்படும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. 5 குடைய சந்திரன் 7ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். 6 குடைய சூரியன் மாத முதற் பகுதியில் 11ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் மேன்மை தரும். எதிரிகள் பலமிழப்பர். உடல்நிலையில் தலைவலி, காய்ச்சல் போன்ற சிறு சிறு உபாதைகள் வந்து போகலாம். 11-12 குடைய சனி 12ஆம் இடமான கும்பத்தில் இருந்து பல வகையிலும் விரயங்களை கொடுக்கிறார். மருத்துவ செலவுகள் இருக்கலாம். சனி பார்வை 2ஆம் இடமான மேஷம், 6ஆம் இடமான சிம்மம், 9ஆம் இடமான மீனத்தை பார்க்கிறார். உங்கள் வாய்ப்பேச்சால் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளவும். நீங்கள் அடைந்து வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை வந்து கதவை தட்டும். கூட இருப்பவர்கள் எதிரிகளைப் போல் நடந்து கொள்வர். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. ராசியில் இருக்கும் ராகுவாலும் 7இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் பைரவர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 2, 3, 29. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.